ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம மன்னிவாக்கம் ஜங்ஷன்ல ஒரு சூப்பரான லேஅவுட் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷன்ட்டே ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் காட்டுவாங்க. பட் இது எக்ஸாக்ட்டா மன்னிவாக்கம் ஜங்ஷன்லயே இருக்கு. உங்களுக்கு 4-வே ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லயே நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால இந்த லேஅவுட் லொகேட் ஆயிருக்கு. இந்த லேஅவுட் பத்தின டீடைல்ஸை இந்த லேஅவுட்டோட டெவலப்பரே இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஸோ என்னோட நேம் எட்வின். இது வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் அவென்யூ மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேயே இருக்குது. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபோனில் கேட்குறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ வந்து மன்னிவாக்கம் ஜங்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எதனாலனா நிறையா வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மன்னிவாக்கம்னு சொல்லிட்டு படப்பை போடுற, அதாவது ஆதனூர் ரோட்டில் தான் வந்து சைட்டே வந்து சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி தான் பண்ணுவாங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம சைட்டு வந்து மன்னிவாக்கம் ஜங்ஷன், அதாவது சிக்னல்லேருந்தே ஒரு 200 மீட்ரு மெயின் ரோட்லேருந்து, அதாவது படப்பை போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே இருக்குது நம்ம கைலாஷ் அவென்யூ. இந்த லேஅவுட்டு மொத்தம் எப்படி டெவலப் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ பிளாட்ஸ் இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 14 சென்ட் 33 பிளாட் போட்டிருக்கோம். ஸோ நம்ம லான்ச்சுக்கு முன்னாடியே ஒரு 65-70% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு போட்டிருக்கோம். ஸோ அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம். அப்புறம் செக்யூரிட்டி கேமரா இருக்குது. அப்புறம் 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம்னா, இந்த தாம்பரம் சரௌண்டிங்கில் யாரும் பண்ணாத ஒரு டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் வாட்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். லேஅவுட் ரோடெல்லாம் எப்படி சார்? இது வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு, 20 ஃபீட் ரோடு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ளாட்டுக்குமே 2 அவென்யூ ட்ரீஸும் வச்சு கொடுத்துட்றோம். இந்த ப்ராப்பர்ட்டி இப்போது எத்தனை பிளாட் அவைலபிள் இருக்குது சார்? ஸோ ஆக்சுவலாக அதான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு 65-70% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு லான்ச்சிங்கு முன்னாடியே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 பிளாட்ஸ் 13 பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கனெக்டிவிட்டி அப்படின்னா எந்தெந்த இடத்துலேருந்து ஆக்சஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது சார்? ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு எங்கே எக்ஸாக்ட் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம மன்னிவாக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் மன்னிவாக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டலூர் மன்னிவாக்கம்னு சொல்லுவாங்க, பெருங்குளத்தூர் மன்னிவாக்கம்னு சொல்லுவாங்க. பட் அந்த மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேயே தான் இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் என்னென்ன இருக்குது, அதாவது எந்த இடத்துக்குலாம் ஈஸியாக ரீச் ஆகணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம சைட்லேருந்து கரெக்டாக நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நம்ம சவுத் சைடு எங்கே போனாலும் அந்த பஸ்ஸில் தான் அங்கே தான் போய் ஆகணும். ஸோ அது வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தான். ஸோ அதே மாதிரி வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான். ஸோ அதேமாதிரி நம்ம அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, நம்ம மீஞ்சூர் வரை கனெக்ட் ஆகிற அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் இருந்தது. அதையும் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால ஸோ இங்கே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துலேயே தான். ஸோ வந்து அதுவும் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 7.5 கிலோமீட்டர் தான் எக்ஸாக்டாகவே பார்த்திங்கன்னா. ஓகே சார். இப்போது இங்கே லேஅவுட்டில் பிளாட் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே எந்தாவது மைக்ரேட் ஆகுது தான் இங்கே வராங்க. ஸோ அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நியர்பையில் என்னென்ன இருக்குது சார்? சார் இங்கே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னென்னா இப்போ ரொம்ப ரீச்சு பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் அசஞ்சர் இருக்குது. ஸோ இங்கேருந்து மிஞ்சி போனால் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொத்தேரி நம்ம சோகோ இருக்குது. ஸோ அங்கே ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு ரொம்ப பக்கத்தில். இங்கேருந்து நம்ம ஈஸியான ஓஎம்ஆரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த படப்பை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உரவடம், ஸோ எல்லா சரௌண்டிங்கில் இருந்தும் ரொம்ப ஈஸி ரீச் இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். ஸ்கூல்ஸு காலேஜஸ் எப்படி சார்? எனக்கு தெரியும் இங்கே என்ன இருக்குன்ட்டு. பட் நிறைய பேர் வந்து புதுசாக பார்ப்பாங்க இந்த ஏரியா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மன்னிவாக்கன்றாலே என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குன்னு இங்கே தேடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன், நம்ம காலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ சைட்டுக்கு பின்னாடியே தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணன் காலேஜ் இருக்குது வண்டலூர், இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. ஸோ வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிமங்கலத்தில் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அந்த படப்பை ரோடு போனீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் காலேஜும் சொல்லிட்டே போகலாம். ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சைட்டுக்கு பின்னாடி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஸ்கூலு. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் இருக்குல்ல, அதுதான் கிட்ஸ் ஸ்கூலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆதனூர் ரோட்டில் ஸ்ரீ நிக்கேதன் பாடசாலைன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்ம நாராயண டெக்னோ ஸ்கூல் ஒன்று இருக்குது. அப்புறம் வேலம்மாள் நியூ ஜென் ஸ்கூல் இருக்குது. இந்தமாதிரி ஸ்கூல்ஸ் நிறையா சொல்லிட்டே போகலாம். ரொம்ப ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது வேலம். அதே மாதிரி இங்கே ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது படப்பை போகிற ரோட்டில். ஓகே. நம்ம லேஅவுட் என்ன அப்ரூவலில் வருது சார்? அதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது? இது வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ ரெரா அப்ரூவலும் வாங்கியிருக்கோம். ஜென்ரலாக சிஎம்டின்னா டேரக்ட் அப்ரூவல்னு ஒன்று இருக்குது, லோக்கல் பாடி சிஎம்டின்னு ஒன்று இருக்குது. இது நம்ம வந்து டேரக்ட் சிஎம்டி அப்ரூவல் தான். சென்னை மெட்ரோ லிமிட்லேயே கண்டிப்பாக. அதனால உங்களுக்கு லோன் போகும்போது ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா சார்? ஏன்னா இப்போ ரீசேல் பிளாட் நிறைய பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. நம்ம லேஅவுட் ப்ராப்பர்ட்டின்றதால அந்த அப்ரூவால் நமக்கு என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது? இல்லை ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஎம்டி அப்ரூவ்னாலே லோன் பண்ணி கொடுத்துலாம். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் 80% 85% வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துலாம். எல்லா பேங்க்லேயும் நம்ம வந்து ஏபிஎஃப் பண்ணியிருக்கோம். எல்ஐசி, ஐடிபிஐ, அப்புறம் டாடா கேபிட்டல் இருக்குது, அப்புறம் எஸ்பிஐ இருக்குது, ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஆதித்யாவில் எல்லா பேங்க்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ லேஅவுட்டில் பிளாட் என்ன ஃபேஸிங்கில் இருக்குது? கார்னர்லாம் அவைலபிள் இருக்கா சார்? கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளாட் தான் இருக்குது.
ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சவுத் 4 ஃபேஸிங்லேயுமே அவைலபிள் இருக்குது. நியர்பையில் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்குது சார்? ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் தான் கிடையாது. நம்ம சைட்டுக்கு பின்னாடியே நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தான், சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப தூரம்லாம் அலைய வேண்டியது கிடையாது, பின்னாடியே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டி. அதாவது ஒரு ஃபேமிலி வந்து இந்த இடத்துல வந்து பிளாட் அதாவது ஜென்ரலாக ஒருத்தங்க என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு இந்த வீடு கட்டி இருந்தால் எல்லாமே நியர்பை இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அவங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம கூப்பிட்டு காமிச்சிடலாம். ஸ்கூலாக இருந்தாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பஸ்ஸு, அப்புறம் ட்ரெயின், ஷேர் ஆட்டோ, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம சைட்லேருந்து வெறும் 2 நிமிஷம் ட்ராவலிங் டைமில் நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். ஏன்னா சும்மா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. ஸோ அதனால் மெயின் ரோடு போனீங்கன்னா அப்படி நடந்து போகிற மாதிரி, சும்மா வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடலாம். பஸ், மெயின் ரோட்டில், ஷேர் ஆட்டோ, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஓகே சார். உள்ள இப்போ பிளாட் மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்களா சார்? தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் சார். என்னன்னா நம்ம நிறைய பில்டர்ஸ் வந்து கட்டி விற்கிறாங்க, அது அவங்களுக்கு கஸ்டமருக்கு வர கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் போட்டு கொடுத்து ஸோ அந்த மாதிரி நம்ம கட்டி கொடுக்கலாம். ஓகே சார். ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன வருது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச்சிங்க்கு முன்னாடி வந்து 5200 நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து லான்ச்சிங் அப்புறம் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வந்து லான்ச்சிங் அப்புறம் வேறு ரேட் இருக்குன்னு ஒரு 100 rupees மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 5300 சேல் பண்ணுறோம் நம்ம. இப்போ ப்ரைஸ் வந்து 5300 சொல்கிறீங்க சார். அந்த ப்ரைஸ்க்கு இந்த இடம் வந்து ஒர்த்தா அப்படின்னு கிளைண்ட் வந்து கேட்பாங்க. இப்போ டெவலப்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பட் கிளைண்ட்டுக்கு அந்த டவுட்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸிங்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சார்? என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லேயே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேயே இருக்குது. அதாவது நான் முன்னாடியே சொன்னது தான். சில மன்னிவாகன்னு சொல்லிட்டு நான் ஆதனூர் ரோடு கூட்டு போவாங்க, மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட்டு போவாங்க. ஸோ நம்ம சைட் அப்படி கிடையாது. மன்னிவாக்கம் ஜங்ஷன்னா ஜங்ஷன்லேயே தான் இருக்குது. அதுவும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நீங்கள் நடந்த ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு நான் 100 மீட்டர்ஸ்னு சொல்கிறோம், ஆனால் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70 மீட்டர் தான் இருக்கும். ஸோ என்னென்னா இப்போ நம்ம 5300 ஏன் போடுறோம் அப்படின்னா, ஸோ வந்து நியர்பை இருக்குது. இந்த பக்கம் வந்து லேஅவுட் போடுற மாதிரி இடமே கிடையாது. ஆல்ரெடி லேஅவுட்டுக்கு நடுவில் தான் லேஅவுட் இருக்குது, ஆல்ரெடி டெவலப்பான ஏரியாவில் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லணும்னு கேட்டுங்க, நம்ம சைட்டு நம்ம ஜங்ஷன்லேயே இருக்கோம். இங்கேருந்து நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஆதனூர் ரோட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூபி பில்டிங் பேக் சைடு போனீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா 4700 4800 சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம இருக்கோம். இன்னொரு விஷயம்னா இங்கே டெவலப் ஆயிடுச்சு. நீங்கள் அதாவது வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க, ஃபுல்லாக வீடு இருக்கும். அங்கே அப்படி கிடையாது, ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வீடு கட்டினா கூட ஒரு லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் டெவலப் ஆகல. நல்ல ஒரு மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்கு. இன்னொரு விஷயம்னா பஸ்ஸும் உங்களுக்கு அப்படி கிடையாது, அங்கே நிற்க ஸ்டாப்பே கிடையாது, அந்த ரூட்டுக்கு பஸ்ஸும் கிடையாது. மெயின் ரோட்லேருந்து நீங்கள் ஷேர் ஆட்டோவும் கிடையாது. நீங்கள் மெயின் ரோட்லேருந்து கம்பல்சரி நீங்கள் மன்னிவாக்கம் ஜங்ஷன் தான் பஸ்ஸுக்கு வந்தாகணும். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஏதாவது வாக்கபிள் இல்லை பைக் ஏதாவது யூஸ் பண்ணணும். இங்கே அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி மெயின் ரோடு போனீங்கன்னா ஷேர் ஆட்டோ, ஸோ உங்களுக்கு பஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸுக்கு ஏற்றாப்புல தான் உங்களுக்கு ரேட் ஏறும். சார் இப்போ வந்து சைட்டு ப்ரைஸ் சொல்லிட்டீங்க, இதில் ஏதாவது ஆஃபர் வந்து வேறு ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுக்குறீங்களா நீங்கள்? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம். அதாவது லான்ச்சுக்கு முன்னாடி பண்ணுறவங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது ஸ்கூட்டர், ஸோ அது ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆடி மாதம் இருக்கிறதுனால நம்ம வந்து சைட்டில் பிளாட் புக் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்கலாம். சூப்பர் சார். அதுக்கு ஏதாவது டைம் லிமிட்டேஷன் இருக்கா சார் அந்த ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கு? அதான் இந்த ஆடி மாதம் முடிய போகுது, அதாவது 16 17 முடிய போகுது. 20ஆம் தேதினு வச்சுக்கலாமே, நம்ம 20க்குள்ளே புக்கிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே 25 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஓகே சார். சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கைலாஷ் அவென்யூ நம்ம மன்னிவாக்கத்தில் இருக்குது. இந்த லேஅவுட் வேணும்னா சார் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேராக வந்தே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது லேஅவுட்டு, நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. இந்த ஏரியாவில் இந்த ஒரு லேஅவுட் மட்டும் தான் இருக்குது, இதை சுற்றி பிளாட்டே கிடையாது. அப்படி ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வேணால் வீடியோவில் தெரியுற சார் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கலாம். இன்னொரு சூப்பரான பிளாட் வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.